சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த அழகான காட்டில் அரசன் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் சோர்வாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய குட்டி எலி மெதுவாக மெதுவாக அங்கே நடந்து வந்தது. திடீரென அது தவறி சிங்கத்தின் மேல் ஏறி ஓடியது. சிங்கம் திடுக்கிட்டு எழுந்தது. ஒரே கையில் எலியை பிடித்தது. எலியின் உடல் நடுங்கியது. அதன் கண்களில் பயம் தெரிந்தது. அரசே, தயவு செய்து என்னை விடுங்கள். நான் உங்களுக்கு தீங்கு செய்யவில்லை. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிங்கம் அந்த சிறிய எலியை பார்த்தது. அதன் நடுக்கமும் கண்ணீரும் சிங்கத்தின் மனதை உருக்கியது. நீ இவ்வளவு சிறியவன், என்ன உதவி செய்யப் போகிறாய்? சிங்கம் சிரித்தது. ஆனால் அந்த சிரிப்பில் கருணை இருந்தது. அது மெதுவாக கையை திறந்து எலியை விட்டுவிட்டது. எலி திரும்பி பார்த்து நன்றியுடன் தலை வணங்கியது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு வேட்டைக்காரன் வைத்த வலையில் அது சிக்கிக் கொண்டது. சிங்கம் போராடியது. ஆனால் வலை வலுவாக இருந்தது. ஆஹ், யாராவது உதவுங்கள்! அந்த சத்தத்தை கேட்ட அந்த சிறிய எலி வேகமாக ஓடி வந்தது. சிங்கத்தை அந்த நிலையில் பார்த்ததும் எலியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அரசே, பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். எலி தன் கூர்மையான பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது. கடித்து கடித்து சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுபட்டது. அது மகிழ்ச்சியுடன் எலியை பார்த்தது. நான் உன்னை சிறியவன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ என் உயிரை காப்பாற்றினாய். கருணை எப்போதும் மறக்கப்படாது அரசே. அந்த நாள் முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். குழந்தைகளே, சிறியவர்களையும் மதியுங்கள். கருணை காட்டினால் அது ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும்.